இது வந்து நியூ ஜெர்சில ஜெர்சி சிட்டின்னு சொல்ற ஒரு பரபரப்பான ஸ்ட்ரீட் இது. இங்க ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு ரோபோட் வந்து டெலிவரிக்காக வந்து காத்திருக்கு. அதுல அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவர் வந்து அதுக்குள்ள வந்து அந்த சாப்பாடை வச்சுட்டு மூடிட்டாரு. இப்போ இது யார் ஆர்டர் பண்ணாங்களோ அவங்க வீட்டை நோக்கி இது போகும். இது மனிதர்கள் யாரும் இயக்குறது இல்ல. ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஜிபிஎக்ஸ் கனெக்டடு. நீங்க ஆப்ல புக் பண்ணா இந்த வண்டி ஹோட்டல் முன்னாடி வந்து நிக்கும். அது வந்துருச்சுங்கிறது அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்களுக்கு தகவல் போயிடும். என்ன ஆர்டர் பண்ணாங்களோ அதை வந்து இந்த பெட்டிக்குள்ள வச்சு மூடிட்டா அது அந்த வீட்டுக்கு கொண்டு போயிடும். இப்போ அது ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா அது ஒவ்வொரு சிக்னலும் நின்று அந்த சிக்னல்ல எப்போ வந்து நம்ம ரோடு கடக்கணும், டிராஃபிக் இருக்கா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு ரோட கடக்குது. அது இங்க இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. சின்ன குழந்தைங்க எல்லாமே அதை வந்து ரொம்ப பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அது ஒரு மனிதர்களே வந்து ரோட்டை கடக்கிறதுக்கு அவ்வளோ பயப்படும் போது இது அழகா சிக்னல் பார்த்து டிராஃபிக் பார்த்து நம்ம எப்படி உயிருக்கு பயந்து கை கால் அடிபட்டுருன்னு சொல்லி கவனமா ரோட கடப்போமோ அந்த மாதிரி இதுவும் வந்து கரெக்டா அந்த பாதசாரிகள் நடக்கக்கூடிய அந்த வெள்ளைக்கோட்லயே அழகா ஏறி அடுத்த சிக்னலுக்கு போகுது. இப்ப இந்த சிக்னல்ல இருந்து நேரா போகுதுன்னு நினைச்சேன். ஆனா அது இப்போ இந்த பக்கம் தான் திரும்புது, மறுபடி நேரா போகுது. அதாவது ஒரு ரைட்டு திரும்புது. அந்த ஆப்போசிட் ரோட்ல வண்டிங்க போற சிக்னல் போட்டிருக்கிறதுனால அது வெயிட் பண்ணுது. இது யார் அழுத்தினாலும் ஓப்பன் ஆகாது. இது யாரு வந்து ஆர்டர் பண்ணாங்களோ அவங்க வந்து இந்த கியூஆர் கோட்ல வந்து ஸ்கேன் பண்ண பிறகுதான் அவங்களுக்கு மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும். அவங்க சாப்பாடை எடுத்துக்கலாம். இதோட அந்த இது எல்லாமே பார்த்தாலே அந்த சிக்னலை கவனிக்குது. அதோட ஜிபிஎஸ்ல கேமரா மூலமா அதை கவனிச்சுக்குது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா இப்போ இது ஒரு வண்டி தான். அந்த வண்டி டிராபிக்கை எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணி அந்த டிராபிக்கை கடக்கிறது, அது கண்ணு மாதிரி வெயிட் பண்றதுல ரொம்ப அழகா இருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அது ஒரு ஏதோ ஒரு உயிருள்ள ஒரு நாய்க்குட்டி மாதிரி நமக்கு அது ஒரு ஃபீல் ஆகுது. அந்த 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 மீட்டர் மாதிரி ஏதோ இருக்குல்ல, அந்த சென்சார் மாதிரி அதுலதான் எல்லா வேலைகளும் இருக்கும்னு நினைக்கிறேன். சுத்தி நம்ம ட்ரோன்ல இருக்கிற மாதிரி சுத்தி சுத்தி கேமரா வச்சிருக்காங்க. இப்போ இந்த பக்கம் அந்த சிக்னல் வந்து பார்த்து கவனிக்குது. ஆளுங்க வந்தா நின்னுக்குது, இல்லைன்னா வேகமா போகுது. என்னன்னா சிக்னல் ரோடு கிராஸ் பண்றதுக்கு ஒரு 15 செகண்ட் அவ்வளவுதான் இருக்கும். அதுக்குள்ள இது வந்து ரோட்டையும் கிராஸ் பண்ணிடணும். ஆப்போசிட்ல யாராவது வந்தாலும் நின்னும் போகணும். ஒருவேளை நடுவழியில நின்றுச்சுன்னா அவங்க வர ஸ்பீடுக்கு அடிச்சு நுணுக்கி தள்ளிடுவாங்க. அதையும் அது மைண்ட் பண்ணி போகுது. ஆனா என்ன ஒரு காமெடின்னா இது வந்து திரும்பவும் ரைட்டு திரும்புது. என்னன்னா அது நேரடியா இப்ப ஃபர்ஸ்ட் சிக்னல் திரும்புச்சு இல்லைங்களா, அங்கிருந்தே இது நேரா வந்திருந்தாலே அந்த இடத்துக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா இது ஒரு ரைட்டு திரும்பி அடுத்த ரைட்டு திரும்பி அடுத்த ரைட்டு திரும்பி அந்த இடத்துக்கு போகுது. அதாவது 3 சிக்னலை தாண்டி போறத மனுஷனா இருந்தா சிந்திச்சு ஒரே சிக்னல்ல வந்திருக்கலாம். இப்ப இதுக்கு ரைட்ல ஒரு சிக்னல் இருக்குல்ல, அதுல இருந்து நேரா வந்திருக்கலாம். இது எங்கெங்கயோ போய் சுத்திக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து நிக்குது. என்னதான் வந்து மனிதன் உருவாக்கிய கண்டுபிடிப்புன்னு நம்ம ஆச்சரியமா பார்த்தா கூட ரோபோட் வந்து உணவை டெலிவரி பண்ணுதுங்கிறது ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனா இது பண்ண சொதப்பல் அதை பார்க்கும்போது என்னதான் பண்ணாலும் மனித மூளையை வந்து இயந்திரங்கள் ஒருபோதும் வெல்ல முடியாது அப்படிங்கிறது உறுதியாகுது. என்னதான் வந்தாலும் டஃபா இருக்கும், பிரச்சனையா இருக்கும். இயந்திரங்கள் ஒரு கட்டத்துல ஆக்கிரமிச்சா கூட மனிதன் மூளை தான் வந்து வெல்லும் அப்படிங்கிறது எனக்கு இதன் மூலமாவே தெரியுது. அங்க அந்த சிக்னல் இருந்து நேரா இப்படி வந்து இருந்திருக்கலாம். அந்த இடத்துலதான் அது ஃபர்ஸ்ட் நின்னுச்சு. அங்கிருந்து இங்க வரத்துக்கு பதிலா அது எங்கேயோ போய் அங்கிருந்து இந்த சிக்னல் அப்படியே அங்க கடந்து இந்த சிக்னல் அப்படி இந்த பக்கம் கடந்து இன்னொரு சிக்னல் கடந்து இந்த இடத்துக்கு வந்து போகுது. அதுதான் மனிதனுக்கும் இயந்திரங்களுக்கும் இருக்கிறது. அதே மாதிரி வேற ஒரு ரோபோட் அங்க நின்றுட்டு இருக்கு. அது ரொம்ப இப்பதான் இந்த யுஎஸ்ல இந்த இடத்துலதான் இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஃபர்ஸ்ட். இது இன்னும் கொஞ்சம் எல்லா ஊருக்கும் போயிடும், அப்புறம் உலகம் முழுக்க எல்லா இடத்துக்கும் பரவலா போயிடும்னு நினைக்கிறேன். இது நிறைய டிராபிக்கை குறைக்குது. ஆனா ஒரு காமெடி என்னன்னா இது ஒரு ரோட ஒரு இடத்துல கிராஸ் பண்றதுக்கு பதிலா 4 சிக்னலை கிராஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு நினைக்கும் போது ஒருவேளை இன்னும் தொழில்நுட்பம் வந்து அதிகமா வளரணும். இன்னும் ஏஐ எல்லாம் இதுல வந்து ஃபீட் பண்ணும் பொழுது கண்டிப்பா அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா திங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணாலும் சரி எனக்கு தெரிஞ்சு வந்து மனிதனை வெல்றதுக்கு எந்திரங்களால முடியாது அப்படின்னு தான் என்னால சொல்ல முடியுது.